நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கூட 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்தை காண செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த 8 மாதங்களும் எங்களை கண்ணின் மணியை போல் காத்து வந்த கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 9ஆம் மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய செய்தியை கேட்பதற்கு எங்களுக்கு தந்த கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனையில் பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. செய்து கொடுக்க போகிற அடியனையும் ஆசீர்வதிங்க. என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. நான் கொடுக்க போகிற செய்தி அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கிருபை செய்யுங்க. இந்த ஆராதனை முழுவதுமாக உங்கள் கரத்தில் வைக்கிறேன். ஆண்டவராக இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 - 13 வசனங்கள் வரை. ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே, ஆமென் என்றார் என்பது. மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலி காட்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 8 மாதமாக கடவுள் நம்மை காத்து வந்து இந்த 9ஆம் மாதத்தின் முதல் நாளிலே கடவுளுடைய வார்த்தையை கேட்க செய்த கிருபைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இத்தனை நாட்களும் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் உடல் சுகத்தோடும் பலத்தோடும் காத்து வந்த கிருபைக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்திலிருந்து நாம் ஆலயத்திற்கு வந்து கடவுளை வழிபடவும் கடவுள் தந்த இந்த கிருபைக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வேண்டும். இந்த புதிய மாதத்திலும் கூட கடவுள் நமக்கு தினந்தோறும் நமக்கு புதிய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு ஜெபம் மற்றும் அதன் தடைகள். நாம இப்போ ஜெபத்தை குறித்தும் நாம் ஜெபம் வந்து நாம் ஏறெடுக்கும் ஜெபம் கடவுளிடம் போய் சேராமல் நமக்கு சில தடைகள், அதற்கான காரணத்தை குறித்தும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலில் ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் நமக்கும் கடவுளுக்கும் இடையே நடக்கும் உரையாடல். நாம் கடவுளிடம் பேசுவதற்கு ஜெபமானது ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றது. ஜெபத்தின் மூலமாக தான் நாம் வந்து கடவுளோட பேச முடியும். இறை அருளை வேண்டுதல் தான் ஜெபம் எனப்படும். இப்பொழுது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சிலவற்றை நாம் பார்க்கலாம். முதலாவது, நாம் ஜெபிக்கும் பொழுது உறுதியாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் வந்து நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் வந்து நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தை வந்து நம்ம விட்டுவிடாமலும் நிறுத்தாமலும் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம ஜெபத்தை விட்டுருவோம். ஆனால் அந்த மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் நம் ஜெபத்தை வந்து விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோமானால், அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அப்போது நம்ம வந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நம்ம வந்து மனம் தளராமல் இருக்க வேண்டும். தளராமல் நம்ம ஜபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் அப்படின்ற வசனத்தை நம்ம பார்த்துருப்போம். அப்போது நம்ம செய்கிற ஜெபத்தில் வந்து நம்ம எப்பவுமே நிலைத்திருக்க வேண்டும். நம்ம உறுதியாக அதில் இருக்க வேண்டும். அப்படி நம்ம உறுதியாகவும் ஜெபத்தில் நிலைத்திருந்தோம்னா கடவுள் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கான பதிலை கண்டிப்பாக நமக்கு அளிப்பார். அடுத்தபடியாக முழு மனதோடும் விருப்பத்தோடும் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது முழு மனதோட எந்த சின்ன விஷயத்துக்காக ஜெபித்தாலும் சரி, பெரிய விஷயத்துக்காக ஜெபித்தாலும் சரி,
எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்தோம்னாலும் நம்ம வந்து ஒரு முழு மனதார வந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். விருப்பத்தோட வந்து நம்ம கடவுளோட பேச வேண்டும். நம்ம வந்து மற்றவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு ஜெபிக்காம, மற்றவர்கள் நம்ம பார்த்து நீங்கள் நல்லா ஜெபிச்சிங்க, நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக நம்ம ஜெபிக்காம, நம்ம எதுக்காக ஜெபித்தாலுமே நம்ம வந்து முழு மனதோடும் விருப்பத்தோடும் நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்த்தோம்னா, மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இடத்தவரை போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகளை தந்தை அறிந்திருக்கிறார். இப்போ இந்த வசனத்தில் பார்த்தோம்னா நம்ம நிறைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும், நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தாதான் கடவுள் பார்ப்பாரு, கேட்பாரு, அப்போதான் மற்றவங்க வந்து நம்ம நல்லா ஜெபிச்சோம் அப்படின்ட்டு நம்புவாங்க, சொல்லுவாங்க அப்படின்ற காரணம் அப்படி நம்ம ஜெபிக்காம நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம முழு மனதோட ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கடவுளுக்கு தெரியும் நம்ம எந்த தேவைக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்றது வந்து கடவுளுக்கு தெரியும். அதனால கடவுள் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாருன்னா நம்ம மனதார வந்து ஜெபம் செய்ய வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும்ன்றதை எதிர்பார்ப்பாரு. அதனால நம்ம வந்து மற்ற எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கேட்கும் முன்னே நம்ம தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் வந்து நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து நம்முடைய ஜெபத்திற்கு வந்து பதில் அளிப்பார். அதனால நாம் எப்பொழுது ஜெபிக்கும் பொழுதும் வந்து மன நிறைவோடு நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக வந்து நன்றி செலுத்தி ஜெபிக்க வேண்டும். நாம் வந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம் வாழ்வில் நம்ம பெற்ற கடவுள் மூலயமா நம்ம பெற்ற அனைத்து நன்மைகளையும் சொல்லி அதற்காக நன்றிகளை செலுத்தி வந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். எல்லா நன்மைக்காகவும் நம்ம வந்து நன்றி செலுத்தி அதை ஞாபகம் வச்சு அதை சொல்லி நன்றி சொல்லி நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நாம பெற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் நினைத்து எல்லா நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் வந்து நம்ம நன்றி செலுத்தி ஜெபித்தோமானால் கண்டிப்பாக நம்மளுடைய ஜெபம் கர்த்தருடைய செவிகளில் கேட்கப்படும். மட்டும் இல்லாமல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்போ நம்ம சின்னதாக தானே நம்மளுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு நன்றி செலுத்தணுமா அப்படின்லாம் வந்து நம்ம நினைக்க வேணாம். நம்ம சின்ன விஷயம் நடந்திருந்தாலும் பெரிய விஷயம் நடந்திருந்தாலும் எப்படி நடந்திருந்தாலும் வந்து நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்ம நன்றியோடு கூடிய இறைவேண்டல் செய்ய வேண்டும். அப்பொழுது வந்து கடவுள் வந்து நம்முடைய அந்த நன்றியின் மூலியமாக நம்மளுடைய விண்ணப்பத்தை வந்து நம்ம கடவுளுக்கு தெரிவித்தோம்னா கண்டிப்பாக கடவுள் வந்து அதை கேட்டு அதுக்கான பதிலை வந்து நமக்கு கடவுள் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் வந்து நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக 4வது வந்து பிறருக்காக நம்ம வேண்டுதல் செய்ய வேண்டும். நம்ம நமக்காக மட்டுமே ஜெபிக்காம மற்றவர்களுக்காக வந்து நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் வந்து நம்ம பிறருக்காக ஜெபிக்க வந்து நம்ம மறக்காமல் இருக்க வேண்டும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, அப்பொழுது இயேசு தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், கடவுள் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில கூட கடவுள் வந்து மற்றவங்களுக்காக ஜெபிச்சாரு. என்னது இவங்க என்ன செய்யறாங்கன்றது தெரியவில்லை, தெரியாம செய்யறாங்க கடவுளே, அதனால வந்து நீங்க இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. அந்த ஜெபத்தின் மூலமாக தான் கடவுள் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே வந்து மன்னித்து நம்ம அந்த பாவங்களில் இருந்து விடுதலையாக்கப்பட்டோம். அதுபோல யோபுவை கூட பார்த்தோம்னா, அவர் வந்து அவங்க நண்பர்கள் அவரை இது பண்ணும்போது கூட வந்து அவர் வந்து அவங்க நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்வார். அப்போ அவர் வேண்டுதல் செய்யும் போது அவங்க நண்பர்களும் கூட ரட்சிக்கப்பட்டார்கள். யோபுக்கும் வந்து ஆசீர்வாதம் கிடைத்தது, அவங்க நண்பர்களுக்கும் வந்து ஆசீர்வாதம் கிடைத்தது. அதனால நம்ம எப்பொழுது பிறருக்காக வேண்டுதல் செய்கிறோமோ அப்பொழுது அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்மளுக்கும் வந்து கண்டிப்பா அதிகமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனால நம்ம ஜெபிக்கும் பொழுது பிறருக்காக வேண்டுதலை வந்து நம்ம மறக்காமல் பிறருக்காக நம்ம ஜெபம் செய்து நம்முடைய ஆசீர்வாதத்தை வந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஜெபிக்கிறதுனால ஜெபிக்கும் போது நமக்கு ஏற்படும் தடைகள், நம்ம ஜெபிக்க உட்காரும் போது தான் நமக்கு நிறைய தடைகள் ஏற்படும். அப்புறம் சில நேரத்தில் நம்ம வந்து யோசிப்போம், என்னடா நம்மளோட ஜெபம் வந்து கேட்கப்படவில்லையே, நமக்கு பதிலே கிடைக்கலையே அப்படின்னு வந்து யோசிப்போம். இப்போ அதில் வந்து ஏதோ தடை இருக்கிறது, ஏதோ வந்து நம்ம தவறு செய்திருக்கிறோம் என்பது வந்து நமக்கு தெரியாமல்
நம்ம நிறைய தவறுகளை செய்து இருக்கிறோம். அந்த தடைகள்லாம் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன தடை ஏற்படுதுன்னா, சூழ்நிலைகளால் வரும் தடைகள். சூழ்நிலை நம்ம இயற்கையாகவே வந்து நம்ம ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம உட்காந்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்போதான் ஏதாவது ஒரு சண்டை வரும், ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இயற்கையாகவே நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு உட்காந்தாலே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு தடை வருது வந்து நம்ம உணர முடியும். சாதாரணமாக இப்போ எடுத்துக்கிறோன்னா, நம்ம இப்போ தான் ஜெபிக்கலான்னு உட்காருவோம், அப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபோனு கால் வரும், அப்போ அது ஒரு தடை. அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையினால திடீர்னு ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும், சமையல் அறையிலேருந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும், பூனை வந்து எதையாவது தட்டி விட்டுருக்கோம், வந்து நம்ம எழுந்து போய் அதை சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்மளுடைய ஜெபம் வந்து அந்த நேரத்தில் தடைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தான் யாராவது வருவாங்க நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு, இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்காக யாராவது வருவாங்க, அப்போது நம்ம ஜெபம் வந்து தடைப்படுது. இதன் மூலமாக வந்து நம்மளுடைய சிந்தனையில் வந்து சிதறல் ஏற்படும். நம்ம ஜெபிக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு வந்து உட்காருவோம், ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து ஜெபிக்க விடாமல் வந்து நமக்கு ஒரு தடையை ஏற்படும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்க உட்காரும் பொழுது நம்ம ஜெபிப்பதற்கு ஏற்றாற் போல வந்து நம்ம சூழ்நிலையை ஏற்படுத்திக்க வேண்டும். எப்படி நம்ம ஃபோன் கால் வந்துச்சுன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப், இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோமா அந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு உட்காருவோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு யாரும் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாத மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நம்ம வந்து ஜெபிக்க உட்கார வேண்டும். அப்பொழுது வந்து அந்த தடைகள் எல்லாம் நமக்கு இருக்காது. ஒரு ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தினோம்னா அந்த தடைகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அப்போ வந்து நம்ம நல்ல உறுதியாக வந்து நம்ம ஜெபிக்கலாம், நல்ல முறையில் வந்து நம்ம ஜெபிக்கலாம். அந்த சூழ்நிலையினால் ஒரு தடைகள் நம்ம விட்டு போயிட்டு நாம் வந்து முழு மனதோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபம் வந்து கடவுளிடம் கேட்கப்படும். அடுத்தபடியாக நமக்கு என்ன தடைகள் வரும்னா, நமக்குள் இருந்து வரும் தடைகள். நமக்குள்ளேயே இருந்து சில தடைகள் வரும். நமக்குள்ளே என்ன தடை வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பல நேரங்களில் நம்ம வந்து பாவம் செய்திருப்போம். நாம் என்ன பாவம் செய்திருப்போம் என்பது நமக்கே தெரியாது. ஆனால் நாம் செய்யும் பாவமே நம்மளுடைய ஜெபத்திற்கு வந்து பெரிய தடையாய் வந்து இருக்கும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. நம்ம செய்கிற பாவத்தை நம்ம உணராமல் நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது அது பாவமே தெரியாமல் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பாவத்தை நாங்கள் செய்த பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்ம செய்கிற பாவம் வந்து மன்னிக்கப்படும். அப்படி நம்ம எதுவுமே சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஜெபிச்சோன்னா நம்ம செய்கிற கெட்ட செயல்களே வந்து நமக்கும் கடவுளுக்கும் இடையே வந்து ஒரு பிளவை வந்து உருவாக்கும் அப்படின்னு நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அப்போ நம்ம செய்கிற ஜெபம் வந்து அது வந்து கடவுளிடம் கேட்கப்படாது, அது வந்து பயனற்றதாக தான் போகும். அப்புறம் வந்து அந்த பாவத்தின் மூலமாக நம்ம செய்கிற ஜெபத்தை வந்து கடவுள் நம்மளுடைய ஜெபத்திற்கு வந்து செவி சாய்க்காமல் இருப்பார், அவரோட முகத்தை வந்து மறைத்து கொள்வார் அப்படின்னு வந்து நம்ம வசனத்தை பார்க்குறோம். அதனால நம்ம வந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதற்காக மன்னிப்பை கேட்க வேண்டும். எப்போ நம்ம பாவங்களை அறிக்கை செய்யணுமோ அப்போவே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்பொழுது நமக்கும் கடவுளுக்கும் அந்த பாவத்தினால் ஏற்படும் பிளவு வந்து இருக்காது. அப்போது நம்மளுடைய ஜெபம் வந்து டைரெக்டாக வந்து கடவுளை போய் சந்திக்கும். நம்முடைய ஜெபத்திற்கும் கடவுள் வந்து செவி சாய்ப்பார். அதனால நம்ம ஜெபிக்கும் முன்னாடி பாவங்களுக்கு நாங்கள் செய்கிற பாவங்களை மன்னியுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து விட்டு அப்புறம் நம்ம மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இந்த பாவத்திற்கான தடை வந்து விலகும். அடுத்தபடியாக அவ்விசுவாசமாகிய தடை. நம்முடைய தேவன் வந்து மிக முக்கியமாக வெறுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அவ்விசுவாசம். இந்த அவ்விசுவாசம் தான் ஜெபம் வந்து கடவுளிடம் சேராததற்கான இன்னொரு தடையாக இருக்கிறது. அதனால நாம ஜெபிக்கும் பொழுது அவ்விசுவாசம் என்பது நம்மிடையே இல்லாமல் வந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் பார்த்தோம்னா, ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாட்டின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மன்னமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும்.
அப்போது நம்ம அவ்விசுவாசம் தான் நமக்கு வந்து அந்த கடவுள்கிட்ட இருந்து நம்ம ஜெபத்தை சேர்க்காததற்கு ஒரு தடையாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு சந்தேகத்துடன், ஐயப்பாடு அப்படின்னா சந்தேகம், ஒரு சந்தேகத்துடன், நம்பிக்கையற்ற நிலையில் சந்தேகத்துடன் வந்து நம்ம ஜெபிச்சோன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஜெபம் வந்து கேட்கப்படாது. அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா, காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவை போல வந்து இருக்கும். அதனால் வந்து நமக்கு நம்ம ஏறெடுக்கிற ஜெபத்தில் வந்து எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம், ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணார். என்ன பண்ணார்னா, ஒரு மலை இருந்தது, அந்த மலை வந்து நகன்று போகணும் அப்படின்றத அவர் வந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டாராம். ஜெபம் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக ஜெபம் பண்ணிவிட்டு அவர் வந்து மறுநாள் காலையில் அந்த இடத்த போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து மலை அங்கேயே தான் இருந்துதான். அப்போ அவர் சொன்னாரா, எனக்கு முன்னாடியே தெரியும் அந்த மலை வந்து அங்கேருந்து நகராது அப்படின்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் ஜெபம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் ஜெபம் பண்ணேன். அப்போது அந்த ஜெபம் என்னது, அவ்விசுவாசமான ஜெபம், சந்தேகத்தோடு ஏறெடுத்து ஜெபம். அப்படி நம்ம ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஜெபம் வந்து கடவுளிடம் போய் சேராது. அந்த ஜெபத்தினால நம்மளால எதுவுமே கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால நான் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடும் சந்தேகம் இல்லாமலும் வந்து நாம முழு மனதோட வந்து நம்ம நம்பிக்கையோடு நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். அப்போது இந்த வசனத்தில் பார்த்தோம்னா, நாம் ஜெபம் பண்ணும்போது கடவுள் வந்து இருக்கிறாரு, நம்ம எது கேட்டாலும் வந்து கடவுள் அதுக்கான பதிலை வந்து தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக வந்து கடவுள் அதுக்கான பலனை வந்து நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த தடையை வந்து நம்ம இந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த அவிசுவாசத்தின் தடையை வந்து நம்ம உடைக்கணும். அடுத்தபடியாக சுயநலம், சித்தமாகிய தடை. சுயநலம் இதுவும் ஒரு முக்கியமான தடை. நம்ம அநேக நேரம் நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது எல்லாருமே வந்து நமக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணிப்போம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சுயநலமாக வந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிலர் வந்து பொறாமையினாலும் வஞ்சனையினாலும் வந்து ஜெபிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். மற்றவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, நாங்கள் மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் வந்து ஜெபிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஜெபம் வந்து கடவுளிடம் போய் சேராது. இதுவும் ஒரு நம்மளுடைய ஜெபம் கடவுளிடம் போய் சேராததற்கு முக்கியமான தடை வந்து இந்த சுயநலமாகிய தடை. ஒரு சிறிய கதை, இந்த சுயநலத்திற்கு சுயசிந்தேகமாகிய தடைக்கு வந்து ஒரு சின்ன கதை பார்க்கலாம். கதையில் வந்து ஒரு விசுவாசி இருக்காரு. அவர் வந்து அவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு வந்து அவருக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தான். அதனால அந்த விசுவாசி என்ன பண்ணாருன்னா, நம்மளும் வந்து ஜெபிக்கலாம், நம்ம ஜெபிச்சு நம்மளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணாரு, அந்த பொறாமையின் மூலமாக வந்து அவர் ஜெபம் பண்ணார். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டார்னா, அவர் வந்து முதல்ல எனக்கு அன்றைக்கி நைட் வந்து அவர் ஜெபம் பண்ணுறாரு, எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய கார் வேணும் அப்படின்ட்டு வந்து அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஜெபம் பண்ணி மறுநாளிலே அவர் வீட்டில் வந்து ஒரு பெரிய கார் வந்து வந்துடுச்சு. அவர் ஜெபத்திற்கான பதில் வந்து உடனே கிடச்சிருச்சு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த காரை பார்த்தோன்னே நம்ம எதிர் வீட்டுக்காருக்கு முன்னாடி, எதிர் வீட்டில் இருக்கிறவருக்கு முன்னாடி வந்து நம்ம பெருமையாக வந்து நம்ம காரை வந்து ஓட்டி செல்லலாம், அவருக்கு முன்னாடி திமிரா வந்து நம்ம காரை ஓட்டி போகலாம் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. நினச்சிட்டு அந்த எதிர் வீட்டில் பார்த்தாராம். அப்போ வந்து அந்த எதிர் வீட்டில் வந்து 2 கார் இருந்தான். அப்போ வந்து அவருக்கு வந்து ரொம்ப மனம் கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா நம்ம ஜெபிச்சோம், நமக்கு கார் கொடுத்தாலும், ஆனால் அவங்களுக்கு வந்து 2 காராக இருக்கே அப்படின்னு வந்து அவருக்கு வந்து ரொம்ப மனம் வருத்தமாக ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஜெபம் பண்ணார்னா, எனக்கு வந்து ஒரு அழகான பங்களா வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜெபம் பண்ணார் மறுநாள். அப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்து அவரோட வீடு வந்து ஒரு பெரிய பங்களாவாக மாற்றப்பட்டுச்சு. அவர் உடனே வந்து எதிர் வீட்டை எட்டி பார்த்தா இவர் வீடோட அந்த வீடு வந்து 2 மடங்கு பெருசாக இருந்துதான். அப்போ அவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சான். இதுவும் பொறாமைனால வந்து அவர் கேட்ட ஜெபம் தான், அதனால மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான். உடனே இவர் என்ன பண்ணார்னா, இவருக்கு என்ன எண்ணம் தோணுச்சுன்னா, சரி நமக்கு கேட்டால் அவங்களுக்கு 2 மடங்காக வந்து ஆசீர்வாதம் கிடைக்குது, நமக்குன்னு கேட்குறோம் ஆசீர்வாதம், அது வந்து நம்ம எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 2 மடங்காக ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு யோசனை வந்துச்சு. அவர் என்ன யோசிச்சாருன்னா, எனக்கு என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, அவர் வந்து எனக்கு வந்து ஒரு கண்ணு குருடாக போயிடும்,
அப்போ இவருக்கு ஒரு கண் குருடா போச்சுன்னா இப்போ எதிர் வீட்டு ஆளுக்கு வந்து 2 கண்ணும் குருடா போய்விடும்ல. அதனால வந்து அவர் வந்து எனக்கு ஒரு கண்ணு குருடா போயிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அது மாதிரி ஜெபம் பண்ணோடனே மறுநாள் வந்து இவருக்கு வந்து ஒரு கண்ணு வந்து பார்வை இழந்துடுச்சு. அப்போ அவர் வந்து அடுத்த எதிர் வீட்டுக்காரரை வந்து எட்டி பார்க்கும்போது அவருக்கு வந்து 2 கண்ணுமே நல்லா தான் இருந்ததா. அவர் 2 கண்ணுலேயும் நல்ல பார்வை இருந்தா. வந்து இவருக்கு ஒரு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணார், கோவத்தோட வந்து கடவுள்கிட்ட போய் அவர் வந்து சண்டை போட்டாரா, கடவுளே எனக்கு என்ன கிடைக்குதோ அது மாதிரி 2 தனியாக ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்குறீங்க. இப்போ வந்து எதிர் வீட்டுக்காரருக்கு வந்து என்னோட கண்ணு எனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சா, அப்போ அவருக்கு 2 கண்ணு தானே போகணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து கேட்டாராம். அப்போது கடவுள் சொன்னாராம், அவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, சுயநலமாக ஜெபம் பண்ணியிருக்காரு. அதனால கடவுள் என்ன சொன்னாருன்னா, எதிர் வீட்டுக்காரருக்கு வந்து நான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கேன். உனக்கு ஒரு கண்ணு நல்லா இருக்கு, அதனால அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தின் மூலமா அவருக்கு வந்து 2 கண்ணு நல்லா இருக்கு. நான் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் ரெட்டிப்பா தருவேன், கெட்ட விஷயத்த ரெட்டிப்பா தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சுயநலமா ஜெபம் பண்ணதுனால அவருக்கு என்ன ஆச்சு, அவருடைய கண் பார்வை போயிடுச்சு. ஆனால் அந்த எதிர் வீட்டுக்காரர் வந்து எந்த பொறாமை எதுவுமே இல்லாததுனால அவருக்கு வந்து கடவுள் வந்து ஆசீர்வாதத்தை மட்டுமே கொடுத்தார். அதனால் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம வந்து அந்த சுயநலமாகவும் சுய சிந்தையோடும் வந்து நம்ம ஜெபிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மற்றவர்களை தண்டிங்க, இவங்க தப்பு செய்கிறாங்க அவங்க தண்டிங்க, அவங்களுக்கு வந்து எந்த நல்லதும் நடக்கக்கூடாது, அந்த மாதிரியும் வந்து நம்ம ஜெபிக்கக்கூடாது. நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45 வசனத்தை பார்த்தோன்னா, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், இப்படி செய்தால் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். வசனத்தில் கடவுள் என்ன சொல்றாரு, நம்ம பகைவக்கிறவர்களுக்காக வந்து கூட வந்து நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். நம்ம யாராவது துன்புறுத்தினாங்களா கூட அவங்க கெட்டு போகணும், அவங்களையும் நீங்கள் துன்புறுத்துங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணாமல் அவர்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது நாம் வந்து கடவுளுடைய பிள்ளைகளாக ஆவோம். அதனால் நாம் ஜெபிக்கும் பொழுது எப்போவுமே மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் மட்டும்தான் ஜெபிக்கணுமே தவிர அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம ஜெபிக்கக்கூடாது. நம்ம நல்ல மனதோடு சுயநலம் இல்லாமல் நம்ம ஜெபித்தோன்னா நம்மளுடைய ஜெபம் வந்து கடவுளுடைய செவிகளில் கேட்கப்படும். அடுத்தபடியாக நமக்கு ஜெபம் செய்யும்போது ஜெபத்திற்கான தடை என்னவென்றால் தூக்கம், கவலையினால் வரும் தடை. அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் நமக்கு வந்து தூக்கம் வரும். அது வந்து அந்த ஜெபத்தை வந்து தடை செய்வதற்கான ஒரு பிசாசுடைய செயல் என்று கூட நம்ம சொல்லலாம். அதனால் நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது ஏன் நமக்கு தூக்கம் வருதுன்னா, நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடை வந்து நம்ம அளவோடு சாப்பிடணும். நம்ம அளவின்றி சாப்பிட்டா கூட வந்து நம்மளை வந்து மந்தமாக்கி நமக்கு வந்து தூக்கத்தை கொண்டு வரும். அதனால் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் நம்ம அதிகமாக சாப்பாடு சாப்பிடாமல் அளவோடு நம்ம சாப்பிடும்போது நம்ம எல்லா நேரத்துலையும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்போம். நம்ம எப்போ ஜெபிக்கணுன்ற நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு ஜெபிக்க முடியும். அந்த தூக்கமானது வந்து நமக்கு ஒரு தடையாக இருக்காது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நம்ம எப்பவுமே விழிப்போடும் நன்றி உணர்வோடும் வந்து கடவுளிடம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். விழிப்போடு ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபம் கடவுளிடம் கேட்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கவலையோடு மனதில் கவலையை வைத்து கொண்டு வந்து நம்ம ஜெபிக்கக்கூடாது. நமக்கு எந்த கவலையாக இருந்தாலும் வந்து கடவுள் நம்முடைய கவலையை மாற்றி போடுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடு அறிவு தெளிவோடு இருப்போம். நாம் வந்து மற்றவர்களை போல தூங்கிட்டே இல்லாமல் விழிப்போடு வந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். விழிப்போடும் கவலையற்ற மனதோடும் உற்சாகத்தோடும் நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஜெபம் வந்து கடவுளிடம் கேட்கப்படும். அந்த தூக்கம் என்கின்ற தடை வந்து தகர்க்கப்படும். இன்னும் சில தடைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்வதனால் வந்து நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது. நம்ம வந்து மற்றவர்கள் மேல் இரக்கமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஏழை கூக்குரல் இடும் பொழுது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே
அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். இப்போ யாராவது வந்து ஏதாவது கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது கேட்கும் பொழுது நம்ம அதை கேட்காம நம்ம காதில் மூடிக்கொண்டு இல்லைன்னா அதுக்கு நம்ம செவி கொடுக்காமல் நாம வந்துட்டோம்னா நாம நம்மளுடைய தேவைக்காக நாம மன்றாடும் பொழுது வந்து நம்மளுடைய ஜபத்திற்கு வந்து மன்றாட்டிற்கும் வந்து கடவுள் வந்து செவி கொடுக்க மாட்டார். அதனால நாம யாராவது கஷ்டத்தினால ஏழை கூக்குரல் எழுப்புவது அந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களோ மற்றவர்களோ யாராக இருந்தாலும் கஷ்டத்தில் கூக்குரலிடும் பொழுது நாம் வந்து அவர்களுடைய அந்த மன்றாட்டை வந்து நாம் கேட்க வேண்டும். கேட்டு நம்மளால இயன்ற உதவியை வந்து நாம செய்ய வேண்டும். அலட்சியமாக வந்து நாம் இருக்கக்கூடாது. அப்படி அவங்களோட மன்றாட்டை கேட்கும்போது நம்மளுடைய ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். நம்ம கேட்காம போனால்தான் நம்மளுடைய நாம செய்கிற மன்றாடி இறைவேண்டல் வந்து கடவுளிடம் போய் சேராது. மற்றவர்களுடைய மன்றாட்டை நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மன்றாட்டும் கடவுளிடம் போய் சேரும். அப்புறம் சிலர் இருப்பார்கள். சிலரை நம்ம பார்க்க அடுத்த தடை என்னவென்றால் சிலர் வந்து நிறைய நேரம் வந்து ஜெபிப்பாங்க. நம்ம அநேக பேர்களை பார்ப்போம். அநேகர் வந்து நிறைய நேரம் ஜெபிப்பாங்க. ஆனா வந்து அவங்க வேதத்துல சொல்லப்படுற வசனத்தை பற்றி அதை பின்பற்ற மாட்டாங்க. அதன்படி வந்து நடக்க மாட்டாங்க. ஆனா ஜெபம் மட்டும் செய்வாங்க. அப்படி ஜெபிச்சோன்னா அந்த சுவாபம் வந்து நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஜெபம் வந்து கர்த்தரிடம் கேட்கப்படாது. நம்ம ஜெபிச்சா மட்டும் போதாது. கடவுள் நமக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரோ, வேதத்தில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாரோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் தான் நம்மளுடைய ஜெபம் வந்து கேட்கப்படும். இந்த நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். ஒரு திருச்சட்டம்னா கடவுள் கொடுத்த கட்டளைகள், கடவுள் நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த வார்த்தைகள், கட்டளைகள். அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய வார்த்தைகள், வேதாகமத்தில் இருக்கும் வசனங்கள் எல்லாமே திருச்சட்டங்கள் தான். அதை வந்து நாம கீழ்ப்படியாம போனோம்னா, அதற்கு நம்ம கீழ்ப்படியாம போனோம்னா அப்போ கடவுள் நம்மளுடைய வேண்டுதலை அருவருத்து தள்ளுகிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபிச்சா மட்டும் போதாது. கடவுள் நமக்கு என்னென்ன சொல்லுகிறாரோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டு அதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய ஜெபமும் கேட்கப்படும். அடுத்தபடியாக குற்றம் நிறைந்த உள்ளத்தோடு நாம ஜெபிக்கக்கூடாது. குற்றம் நிறைந்த இருதயத்தால் நம்ம ஜெபிச்சோம்னா நம்மளுடைய ஜெபம் கண்டிப்பாக தடை செய்யப்படும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் பொழுது பாரா முகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. இப்போ நாம குற்றம் செய்தால் நம்ம கைகள் இரத்தக்கரையால் நிறைந்திருந்தால் கடவுளுக்கு பிடிக்காத விஷயத்தை, கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செஞ்சோம்னா, அந்த குற்றத்தை செய்தோம் என்றால் நம்மளுடைய ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படாது. அந்த குற்றம் என்பது பெரிய தவறு. அதனால நாம் குற்றம் செய்தால் அதற்காக மன்னிப்பு வந்து நம்ம கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதற்கப்புறம் வந்து நாம ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். எனவே நாம் வந்து இரத்தக்கரையால் வந்து நாம எந்த ஜெபத்தையும் ஏறெடுக்கக்கூடாது. அப்படி ஏறெடுத்தோம்னா நம்ம தொடர்ந்து ஜெபிச்சாலும் கூட எவ்வளோ ஜெபம் பண்ணாலுமே கூட கடவுள் வந்து அவருக்கு செவி கொடுப்பதே இல்லை, செவி கொடுக்க மாட்டார். எனவே நம்ம வந்து குற்றத்தை எல்லாமே நம்ம வந்து விட்டு நல்ல மனிதர்களாக வந்து நாம வந்து ஜெபிக்க வேண்டும். அடுத்த தடை வந்து மன்னிக்காத சுபாவம், மன்னிக்காத குணம் நம்ம கிட்ட இருந்தோம்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது. எப்பொழுது நாம ஒருவருக்கு மன்னிக்கிறோமோ, ஒருவருடைய குற்றங்களையோ ஒருவருடைய பாவங்களையோ நம்ம மன்னிக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய பாவங்களையும் வந்து கடவுள் மன்னிப்பார். அப்பதான் நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் வந்து கடவுளிடம் வந்து போய் சேரும். மார்க் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள்ல பார்த்தோம்னா, நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது யார் மேலாவது மனந்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை குற்றங்களை மன்னிப்பார். அப்போ நாம மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கும் போதுதான் நம்மளுடைய குற்றங்களும் மன்னிக்கப்படும். அதனால நாம மற்றவர்கள் என்ன குற்றங்கள் செய்திருந்தாலும் அது அவங்க மனதார மன்னிப்பு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாம அந்த குற்றத்தை மன்னித்து விட வேண்டும். அப்பொழுது நம்ம குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு நாம் ஏறெடுக்கும் இறைவேண்டலுக்கு வந்து நமக்கு பதில் கிடைக்கும்.
இப்போ நம்ம எத்தனை தடைகள் இருக்கிறது என்பதை வந்து நாம பார்த்தோம். அதனால நமக்கு இவ்வளவு தடைகள் இருக்கிறது என்பது வந்து நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது வந்து நமக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்துக்கணும். அதனால இனிமேல் நாம எப்போ நம்ம இறைவேண்டல் செய்யும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நம்ம இறைவேண்டல் செய்கிறோமோ அப்பொழுது நம்ம இந்த தடைகள் எல்லாம் நினைத்து பார்த்து அந்த தடைகளை நம்ம உடைத்து எறிந்து அந்த தடைகள் வராமல் நம்ம வந்து பார்த்து கொண்டு நம்ம வந்து கடவுளிடம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். சில நேரத்தில் வந்து நம்ம ஜெபித்ததற்கு பதில் கிடைக்கலையே அப்படின்னு வந்து நம்ம யோசிப்போம். அதற்கான காரணங்கள் எல்லாம் தான் நம்ம இப்போ பார்த்த இந்த தடைகள். அதனால வந்து இந்த தடைகளை எல்லாத்தையுமே வந்து தகர்த்து விட்டு நாம் வந்து ஜெபிக்க, அதை உடைத்து நம்ம வந்து ஜெபிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். கடைசியா ஒரு வசனம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பார்த்தோம்னா, மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். அப்பொழுது நாம மனமும் வந்து முழு மனதோட நம்ம கர்த்தருக்கு செவி கொடுத்தால் வந்து கடவுள் வந்து நமக்கு நன்மைகளை நிறைவாய் நமக்கு தருவார். கடவுளிடம் இருந்து நாம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கேட்கும் விண்ணப்பத்திற்கும் ஜெபத்திற்கும் நாம பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த புதிய மாதத்தில் நாம் தெரிந்து கொண்டோம் நம் ஜெபத்திற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது என்பதை வந்து நாம தெளிவாக இந்த செய்தியின் மூலம் வந்து நம்ம தெரிந்து கொண்டோம். அதனால இந்த ஜெபத்தில் ஏற்படும் தடைகளை தகர்த்து விட்டு நம்ம வந்து ஜெபத்தால் கர்த்தர் நம் ஜெபத்திற்கு செவி கொடுத்து அதற்கான பலனை நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு வந்து கர்த்தர் அந்த நாம் மேற்கொள்ளும் ஜெபத்தின் மூலம் நமக்கு தினமும் அனுதினமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இந்த ஜெபத்தின் மூலம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. ஜெபமும் ஜெபத்தினால் ஏற்படும் தடைகளும் அதிலிருந்து எப்படி நாங்கள் விலகி எங்களுடைய ஜெபம் உங்களிடம் கேட்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்தீர் ஆண்டவரே. அதையெல்லாம் நாங்கள் உணர்ந்தவர்களாய் அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் ஜெபிக்கும் பொழுது அதை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும் அப்பா. எந்த தடைகள் இருந்தாலும் அதை நாங்கள் தகர்த்தெறிந்து நல்ல மனதோடும் முழு மனதோடும் நாங்கள் வந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இந்த செய்தி வந்து அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீங்கள் கிருபை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் படிக்கிறேன். அனைவருக்கும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நிறைவாய் தந்த ஆசீர்வாதிங்கப்பா. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து அனைவரையும் ஆசீர்வாதிங்க. முதியோர், சிறு பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் அனைவரையும் கரத்தில் கொடுக்கிறேன். அனைவரையும் காத்து வழி நடத்துங்க ராஜா. இந்த கொரோனா காலத்திலும் கூட எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வருகிறீர். அதற்காக உங்கள் கொடான கொடி நன்றியை செலுத்திக் கொள்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதித்து அனைவரையும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் நீ காத்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா, இந்த மாதத்திலும் கூட, இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்கள் குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கும் நிறைவாய் தந்து நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேட்டவர்களையும் கேட்ட மறந்தவர்களையும் பொற்பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியாருடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அனைத்து நாட்களும் நின்று நிலவனவாக. ஆமென்.